ஹலோ சில்ட்ரன். நான் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமே என்னோடய கிராண்ட் டாக்டர் தான். அவளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ராத்திரி படுத்துக்கிட்டே டெய்லி ஒரு 2 ஸ்டோரி சொல்லுவேன். ஆன்மீக ஸ்டோரி, அதாவது ஒரு நல்ல ஸ்டோரியாக அது சொல்லும்போது அவளுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதனாலவே பாட்டி ஸ்டோரி சொல்லு பாட்டின்ட்டு என்கிட்ட கூட தான் படுத்துப்பாவலாம். அது உங்களுக்கெல்லாமும் பிடிக்கும்னு நினச்சிட்டு இதை சொல்கிறேன். பிடிச்சதுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். நான் சின்ன குழந்தைகளுக்காக சின்ன சின்ன ஸ்டோரியெல்லாம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்டோரி சொல்கிறவாலும் இல்லை, கேட்குறதுக்கும் குழந்தைகளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அவள் வீடியோ பார்க்குறேங்கிறா, டிவி பார்க்குறேங்கிறா, இப்படியே போய்ட்றா. இதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகம் இருந்ததுன்னாக்கா இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஓகேயா? முதல்ல நான் என்ன சொல்ல போகிறேன் இன்றைக்கி, கணபதியோட ஸ்டோரி தான் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா கணபதி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுள்னு நம்ம வணங்கின்னு இருக்கோம். அந்த கணபதி என்ன பண்ணுறார், அவருக்கு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி மீன்ஸ் கல்யாணம் ஆகாதவர், சிங்கிளாக இருக்கிறவர். அவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதையும் இருக்கும். அவர் என்னன்னாக்கா அரசமரத்தடியில் இருப்பார், ஆத்தங்கரையில் இருப்பார், குளத்தங்கரையில் இருப்பார், அப்புறம் ஆலமரத்தடியில் இருப்பார். மரத்தடி பிள்ளையார்னு தான் பேர் அவருக்கு. ஸோ அவர் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதே அவள் அம்மா ஒரு நாளைக்கு குளிக்கிறாங்க. அவள் அம்மாவை பார்த்ததும் அவருக்கு அம்மாட்ட ரொம்ப லவ், ரொம்ப ஆசை அவருக்கு அம்மாட்ட. அம்மாவை பார்த்துட்டு அம்மா மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு வேணும், அப்படி ஒரு பொண்ணு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே இது பண்ணிக்கிறார். சரின்னு அங்கே இருக்கிற எல்லாரும் பிள்ளையாரை பார்க்குறா. அவருக்கு ஒருத்தரை கூட பிடிக்கலை. எனக்கு அவங்க அம்மா மாதிரி யாருமே அவருக்கு இல்லை. அதனால என்ன பண்ணுறார், அவர் இன்னமும் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வருவாளா அப்படின்னு தேடிண்டே உட்காந்துட்டு இருக்கார். இதுதான் அவருடைய பிரம்மச்சாரிய விரதத்தோட மீனிங்கே இதுதான். தேங்க்யூ.